தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திமுகவின் தயவாலும் பண உதவியாலும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தனர். ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை கண்டும் காணாதது போல் கடந்து சென்ற கூட்டணி கட்சிகள் தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் திமுக அரசை விமர்சிக்கவும் கண்டிக்கவும் தொடங்கியிருக்கின்றன. அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று திமுகவை கடுமையாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவரே கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி திமுகவுக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது ஆதவ் அர்ஜுனாவை பகடைக்காயாக பயன்படுத்தி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி அடுத்து வரும் தேர்தலில் அதிக அளவிலான இடங்களை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கிறார். தமிழக அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அதன் தலைவர் திருமாவளவனையும் சுற்றி வருவதை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் தற்போது மக்களின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பும் வகையில் திமுக அரசு நிர்வாகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் திமுக அரசு நிர்வாகத்தின் மெத்தன போக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அரசு நிர்வாகத்தில் நடைபெறும் குளறுபடிகள் வெளிப்படையாகவே கண்டிக்கும் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரச்சாரம் செய்வது, போராட்டம் நடத்துவது அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகள் எனவும், ஆனால் தமிழகத்தில் தெருமுனை கூட்டம், ஊர்வலம் என அனைத்திற்குமே அனுமதி தருவதில் கால தாமதம் செய்வதும், தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என கைது செய்வதும் கடும் கண்டனத்துக்கு உரியது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளின் உதவியோடு மேம்படுத்தும் பள்ளி கல்வித்துறையின் முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சியின் ஊதுகுழலாக செயல்பட்ட கூட்டணி கட்சிகள் தற்போது தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் திமுகவை கண்டிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது கூட்டணியை விட்டு வெளியேறும் முயற்சியா அல்லது கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தவா என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்திருக்கிறது.